ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், வெல்கம் டு த எடிட். ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான எடிட்டை ஈஸியாக இன்ஷாட்டில் நம்ம எடிட் பண்ண போகிறோம். எல்லாமே அந்த எஃபெக்ட்லேருந்து எல்லாமே நம்ம இன்ஷாட்டில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியானது தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு இந்த இமேஜஸ் நான் ஒரு சிலது கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த இமேஜ் தான். பட் நான் வேறு இமேஜில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இதே மாதிரி ஒரு சில சிமிலர் இமேஜஸ் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? இந்த மாதிரி இமேஜ் ஃபோட்டோவில் செலக்ட் பண்ணிவிட்டு ரேஷியோ 16:9 ரேஷியோ வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வர மாதிரி ஹரிசாண்டலாக வர மாதிரி வச்சுட்டு நல்லா சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. தென் இதுக்கப்புறம் ஹெச்டி போய்ட்டு ஹெச்டி ஆப்ஷன் இது பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அது நல்லா கிடச்சிரும். அதுக்காக இந்த ஆப்ஷன் இது பண்ணிக்கோங்க. நான் லிங்க் மெட்டீரியல் லிங்க்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்க்ளூடிங் ஃபாண்ட். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பெருசாக தெரியாது, நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். எப்போவும் சொல்கிற மாதிரி தான். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் அவ்வளோதான். இதை சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் தான் நம்ம பேக்ரவுண்டாக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம இப்போ சேவ் பண்ண இமேஜ். ஸோ ப்ளஸுக்கு போய்ட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ரேஷியோலேயே இருக்கட்டும். ஆடியோ மை மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ இந்த மாதிரி ஆடியோஸ் எல்லாம் வரும். வீடியோலேருந்து எடுக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு சாங்ஸ் டேரெக்டாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. நான் இப்படி தான் பண்ணுவேன். இப்போ ஆட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆகிக்கும். தென் பீட் மார்க் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆடியோ ஏதாவது எடிட் பண்ணணுன்னா பண்ணிவிட்டு பீட் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. 1-2 டைம் எடுத்தே பண்ணிக்கோங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ இமேஜையும் ஆடியோ லென்த்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பீட் மார்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு 2 லிரிக்ஸாக வர மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று வர மாதிரி வச்சு பீட் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது எடிட்டில் போய்ட்டு ஃபேட் அவுட் மட்டும் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு முடிகிறப்போ கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகி முடிகிற மாதிரி இருக்கும் ஆடியோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் போய்ட்டு நம்ம சென்டரில் இருக்க மாதிரி வச்சுருப்போம். இப்போ கேன்வாஸ் போய்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கீழே தள்ளி வர மாதிரி வச்சுக்கோங்க. இது நம்ம ஆடியோ எடிட் பண்ணணும்ல, அதுக்காக டெக்ஸ்ட் மேலே வர்றதுக்காக இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் பிளாக் கலர் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது தான். ஸோ டெக்ஸ்ட் ரொம்ப ஈஸி தான். எப்பவும் போல் நீங்கள் எடிட் பண்ணுறது தான். அந்த கீழே இருக்க அந்த அனிமேஷனுக்கு மட்டும் நான் எஃபெக்ட் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இதில் 2 டெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறோம், 2 டெக்ஸ்ட்டுக்கும் தனித்தனியாக. ஸோ கலர் பாருங்கள், உங்களுக்கு எந்த கலர் இந்த இங்க் பில்லர் மாதிரி இருக்கா? ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கலர் வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலர் க்ளோக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. 2க்கும் ஒரே கலர் வர மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை இது பண்ணிக்கோங்க. எனக்கு இது கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் டேரெக்டாக அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலரை இந்த கலர் பேலட் இருக்கும்ல, நான் அதுலேயே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருக்க நான் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்க இந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே க்ளோக்கும் சேம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு க்ளோ எஃபெக்ட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ரேஞ்சில் கரெக்டாக வச்சுட்டு அனிமேஷன். ஸோ உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ நீங்கள் அந்த அனிமேஷன் வச்சுக்கோங்க. நான் கொடுக்குறது தான் யூஸ் பண்ணணும் இல்லை. ஸோ இதே மாதிரி தான் அடுத்த டெக்ஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்த டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க 2 ஃபாண்ட்டுமே நான் மெட்டீரியல் லிங்க்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ க்ளோ எஃபெக்ட்டும் மாற்றிக்கோங்க. 2க்கும் ஒரே கலர் வர மாதிரி வச்சுட்டு இது அதுக்கு கீழே வர மாதிரி வச்சுட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. தென் அனிமேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு 2க்குமே இன் அனிமேஷன் டைமிங் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பீட் மார்க் கீழே ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டெக்ஸ்ட்டோட சைஸு பொசிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகேவா? இதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இது ஆப்ஷனல். ஓகேவா? நீங்கள் பேக்ரவுண்டில் நம்ம ஆட் பண்ண இமேஜையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இது நான் சேம் இமேஜுங்காட்டி உங்களுக்கு ஒரு சில எஃபெக்டெல்லாம் சுத்தமாக தெரியாது.
பட் ஒரு சிலதெல்லாம் நல்லா வரும். அதனால அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் பார்த்துட்டு பண்ணுறேன்னா பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்துட்டு கடைசியில் நார்மல் இதில் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ட்ரான்சிஷன் இல்லாமல் தான் உங்களுக்கு ப்ரிவ்யூ வந்திருக்கும் நார்மல் இதில். ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். இப்போ ட்ரான்சிஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அந்த இதை இமேஜ் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ஷனே உங்களுக்கு பெருசாக நல்லா இருக்காது என்னோடய இதுக்கு. ஏன்னா அலைட் மோஷன் கேப்கட்டில் இருக்கிற ட்ரான்ஸ்லேஷன் வேறு மாதிரி இருக்கும், இன்ஷாட்டில் இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் பண்ணுறேன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி அதில் இருக்க லிரிக்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பீட் மார்க் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லிரிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதே வந்துட்டு உங்களுக்கு இந்த எடிட் இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு எடிட்டு ட்ரை பண்ணோம்ல, அதுலேயும் நான் வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இதில் இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ பாருங்கள், எஃபெக்ட்டுக்கு போயிட்டு இதில் வைப்ரேட்டில் ஃப்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வேல்யூ உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்த ரேஞ்சில் நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னாடி நம்ம ஆட் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜில் அந்த எஃபெக்ட் வந்துடும். இது வீடியோ வரல கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்துட்டு நான் இன்னொரு இதில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் மட்டும் கொடுத்து ஒரு இமேஜுக்கு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த இமேஜ் வந்து எடிட் பண்ணல, அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சைடு கொஞ்சம் ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இல்லைனா மேலே ஒன்று இந்த பக்கம் கீழே ஒன்று வர மாதிரி கூட வச்சுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், நான் எப்போது சொல்கிறது மாதிரி தான். இதுக்கப்புறம் நீங்கள் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு ஸோ இது ஆல்ரெடி நான் சேஞ்ச் பண்ண லிரிக்ஸ் அப்படியே விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை இந்த பக்கம் வச்சுக்கலாம், இல்லை அந்த பக்கம் வச்சுக்கலாம். கலர் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த கீழே வந்து பேக்ரவுண்டுக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிங்க் கலர் இருக்கங்காட்டி எடிட்டுக்கு போயிட்டு பிங்க் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட் என்ன கலர் வைக்கிறீங்களோ க்ளோக்கும் சேம் கலரே சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடுச்சா? அவ்வளோதான் கைஸ். ஸோ இதில் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியான எடிட்டர். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் மெட்டீரியல் லிங்க்குன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்காமா, அதையும் தட்டி விட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் காட்டுங்க. அவ்வளோதாங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.